It's a pleasure to invite our next resource person, Dr. Balamurugan, specifically tailored for the Siddha student community. Please, sir, we are happy to welcome you. Good afternoon, everyone. சாப்பிட்டாச்சா? ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு போஸ்ட்லைன் செஷன். ஒரு லாபி மாதிரி இருக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த செஷன் ஃபுல்லாவே. பட் இந்த செஷனுக்கு உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி தேவை. இந்த பர்டிகுலர் செஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் a clarity. அதுக்கு ஒரு கொஸ்டினோட நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று ஓடிச்சு இல்லையா? sung by whom? அதான் இல்ல. That song sung by Dr. ராஜேந்திர குமார், not by இளையராஜா. ஸோ ரொம்ப கிளீனா கவனிங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும். இப்போ ஓடினது இளையராஜாவோட வாய்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த பாடலை ஓடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்தையும் சின்ன சின்ன சவுண்டையும் நல்லா கவனிங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் சின்ன சின்ன சவுண்டையும் நல்லா கவனிங்க. நம்ம பார்க்க போற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மைனூட்டா கவனிக்க தெரிஞ்சிருக்கணும். ஐ எம் நாட் அ பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பர்சனல் ஹெல்த்? ஒரு பேஷண்ட் ஏங்கிற ஒரு பேஷண்ட்டை ஒரு மாஸ்க் போட்டிருந்தாருன்னா அவருக்கு ரீனல் ஃபெயிலியர் இருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் போட்டுற மாஸ்க்கு அவரை காப்பாத்திக்க. பின்னு ஒரு பேஷண்ட் அவர் மாஸ்க் போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவர் போட்டிருக்க மாஸ்க்கு அவர்கிட்ட இருந்து மற்ற எல்லாரையும் காப்பாத்திக்க. ஸோ திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பர்சனல் ஹெல்த். பட் ஒரு கிளினிஷியனுடைய ரோல் என்ன? நமக்கு ஒரு சித்தா பிசிஷியன் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வே பண்ணணும். வி ஹவ் டு சர்வைவ். We should have some surviving skills. Then we have to persist in the society. நம்மள நிலைச்சு நிக்கணும் without any support. I don't want any government service. I don't want any post graduation. I don't want any support. I can stand on my own அப்படினு சொல்ற ஒரு surviving skill தாண்டி we should persist. இல்லையா? Then we have to flourish. அதுக்கப்புறம் flourish பண்ணணும். நம்ம பர்சனல் லைஃப் பார்க்கணும். We have to make some money to live, not just alive. There is a lot of difference between just being alive and living. வாழ்றதுக்கும் உயிரோட இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இங்க நாம பேசுறது வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம நார்மலா பாக்குற ஒரு சின்ன சின்ன பேஷண்ட் எப்படி ஹவு டு எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஒரு சின்ன பேஷண்ட் ஒரு சிங்கிள் பேஷண்ட் பாக்குறோம். அந்த பேஷண்ட்டை பத்தி மட்டும் இல்லாம அந்த பேஷண்டோட ஃபேமிலியை சேர்த்து பாக்குறது சின்னதா எக்ஸ்டென்ஷன். ஒரு நம்மளுடைய பவுண்டரியில இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ஃபேமிலி ஹெல்த். We are going to take care of the entire family. Then அதுக்கப்புறம் from that family we have to encroach or என்ன சொல்றது insurge into the society. நமக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தருடைய பர்சனல் ஹெல்த் நம்ம என்னைக்கு தொடர்பு படுத்திக்கிறோமோ அங்கதான் பர்சனல் இது ஐ மீன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பப்ளிக் ஹெல்த்ல ஏற்கனவே உங்களுக்கு அதை பத்தி தெளிவா சொன்ன பிறகு ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ பை கிவிங் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஆல். பட் இதுல இன்னொரு டெஃபினிஷன் சேர்த்து நான் சொல்லிடுறேன். அப்பதான் நீங்க என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் பேசுனது ஒரு சித்த ஆண்டர்பிரனர், இஸ் a celebrity சிவராமன். செகண்ட் பேசுறது இஸ் a scientist. பட் இப்ப பேசுறது I am from you, one among you. I am a BSMS graduate who is practicing except இப்ப anyone இந்த கும்பல இருந்து யாராலும் இங்க நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்ல எடுத்த இந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கு even now I didn't achieve. ரெண்டு விதமான பாராட்டு இருக்கு. நம்ம பண்ண விஷயத்துக்கு நமக்கு ஒரு இடம் கொடுத்தது ஒரு வகையான பாராட்டு. டாக்டர் என்ஜியோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் ஏற்கனவே ஒரு இடத்தை கொடுத்துட்றேன், நீ அதுக்கு தகுதிப்படுத்திக்கோன்னு சொல்றது. ஐ நோ தட் ஐ எம் நோவேர் நியர் திஸ் பிளேஸ். ஐ எம் நாட் அ சயின்டிஸ்ட், ஐ எம் நாட் அ பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், பட் ஐ எம் ஹியர் டு டெல் யூ ஹவு எ பிராக்டிசர் கேன் கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி. ஓகே, let it put it in a very simple way. First of all, நான் சில ஸ்லைடு ரன் பண்ணிடுறேன். என்ன அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டதுனால அதை நான் பேச போறது இல்லை. நியூ ஹெல்த் பாலிசி. சரி, ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு half an hour இல்ல 45 minutes ஸ்பீச்ல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா உங்களுக்கு புரிய வச்சு போகணும்னு ஆசைப்படுறேன். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கரும்பனிச எம்மை எதை சொல்லுது? எனி ஒன் ஆஃப் யூ? கரும்பனிச எம்மைங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதை பத்தி பேசுது? கரும்பனிச எம்மை இப்ப இருக்குதா? ரெண்டாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது எதை பத்தி சொல்லுது? ஹோல் சாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரும்பனிச எம்மைன்னு அசாத்திய குணம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒரு பர்டிகுலர் அம்மைக்கு மட்டும் 4 சாங் இருக்கு. அவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. தே டாக்ட் அபௌட் தி காம்ப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா இருக்கு. இதோட ஸ்பெஷல் காம்ப்ளிகேஷன் ஒரு பாடல் இருக்கு, அதை நீங்க பாருங்க. கரும்பனிச அம்மை கரும்ப பேருக்கு பிண்டோற்பத்தி உண்டாகதெனில்
இந்த பர்டிகுலர் எம்ஓ உள்ளவங்களுக்கு பிறகு இருக்கிற குழந்தையே இறந்து போயிடும். ஐ மீன் அப்ப அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை தவிர நீங்க இந்த சாங்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா காது கேட்காதல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் டீப் ஃபேஷியல் வூண்ட். இதுக்கு அப்சல்யூட்டா கருமணி சேமி சொல்றது என்னன்னா, எதை சித்தர்கள் வந்து கருமணி சேமின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மால் பாக்ஸ் தான் கரும்பணிசை எம்மைன்னு சொல்லியிருக்காங்க. கரும்பணிசை அம்மைன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இப்ப கிடையவே கிடையாது. we have eradicated. சரி, எடுத்தோன்னு இந்த செஷன்ல எதுக்கு அது இல்லாத ஒன்றை பத்தி பேசணும்னா, அது இல்லாம போனதுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதான் மதிக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், கரும்பணிசமிக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எங்கேயும் போடப்படல. இது இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி ஆளக்கொள்ளும், குழந்தை இருக்காத டிஸ்கிரிப்ஷனோட நம்ம டெக்ஸ்ட் ஏத்திருச்சு. என்ன அர்த்தம்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலைக்காகல, எதுவும் பண்ண முடியல, திடீர்னு அடிச்சு விட்டுட்டாங்க. தென் ஒன்லி அதுக்கப்புறமா என்னாச்சு, a particular interest is a study of who reported that infertile patient with a smallpox infection had a higher incidence of azoospermia, 42.57% when compared to the control, and that this patient with a smallpox infection commonly present with the obstructive azoospermia. அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாங்கிறது இப்ப ரொம்ப 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 கம்மி. இப்ப கூட இருக்காங்க, ஒன்று இருக்கு. அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியானா டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பேஷண்ட்டுக்கு வந்து போஸ்ட் கைட்டல் யூரின் அனாலிசிஸ் பண்ணி அதுல வந்து மோர் தென் 10 HPF பசல்ஸ் வந்து 10 HPF ஸ்பெர்மட்டோசோவா வந்து யூரின்ல இருந்ததுன்னா தட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க இதுல கருமணிசைமி, ஐ மீன் ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து totally the entire generation became infertile. அடுத்த ஜெனரேஷன் பல பேர், இப்ப இருக்கிற பல பேர் நம்ம இருந்திருக்க மாட்டோம் if vaccination didn't come. வேக்சினேஷன் பத்தி ஏன் இவ்வளவு பேசணும் அப்படின்னா, நிறைய வந்து என்ன சொல்றது, ஆன்டி வேக்சஸ், நிறைய இமோஷனல் ஆஸ்பெக்ட், சிங்கிளா ஒரே ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வேக்சின் கொடுத்த வந்த பிரச்சனை பெருசாக்கி பூதாகரமா பேசுறது நிறைய பேர் பேசுறோம். இதை வந்து நான் மெடிக்கல் பர்சன்ஸ் இல்லைன்னா சுத்தமா வந்து இரேஷனலா இருக்கவங்க, அறிவியல் தெரியாதவங்க பேசலாம், டாக்டர்ஸ் பேசக்கூடாதுங்கிற ஐ டேக் எ ஸ்டாண்ட் தட் we have to support vaccine. நான் முதல்ல அதை ஸ்ட்ராங்கா சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போலான்னு பாக்குறேன். then strategic goal. நியூ ஹெல்த் பாலிசி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறத பத்தி நம்ம சும்மா நாம ரஃபா சொல்லிடுறேன். இதை பத்தி நம்ம நிறைய பேச போறது இல்லை. reducing the burden of infectious disease burdenங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சாதாரணமா சொல்றோம், நிறைய டிசீசஸ் இருக்கு, வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அப்புறம் வந்து எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் இருக்கு, கேன்சர் இருக்கு, மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கு. இதோட பர்டன் என்னன்னா, அது ஒருத்தனை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த குடும்பத்தை, அந்த சொசைட்டி எந்த அளவுக்கு பாதிக்குது. உதாரணம், ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ல ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 to 50% 60% பேஷண்ட்ஸ்க்கு வந்து they may not be able to afford that cost. அதை பண்ண முடியாது. அதை பண்ண முடியாதுங்கிறதுனாலயே அது நம்ம ரோல் என்ன, அது டயக்னோசிஸ் ஏரியால பெட் ஸ்கேன் ஆரம்பிச்சு இத்தனை பயாப்சி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இதுல நம்ம ரோல் என்ன, நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு இருக்கு. ரெண்டாவது, chronic disease prevention and management. chronic disease prevention ஒண்ணு மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயத்த வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமான விஷயம் இன்ஃபீரியர் வால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஏன் இன்ஃபீரியர் வால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் பத்தி நான் பேசுறேன்னா, இது சித்தா கிளினிக்ல தான் அதிகம் வரும். நான் பின்பாடி நான் என்னோட கிளினிக்ல இருக்கிற ஒரு இது டேட்டால நான் போடுற பாருங்க. ஒரு சித்தா கிளினிக் என்னெல்லாம் வரும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எதுவுமே இதுல கிடையாது. இன்ஃபீரியர் வால்மைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது இந்த பேஷண்ட் யாருக்குமே செஸ்ட் பெயின் இருக்காது. they will have only ஏப்பம் மட்டும் தான் இருக்கும், பர்பிங் அண்ட் வாட்டர் பிளாஷ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆஃப்டர் an exertion few steps நடந்த பிறகு எனக்கு ஏப்பமா வருது, சாப்பிட்டவனே ஏப்பம் வருது, கையை நெஞ்சில் வச்சுட்டு இருக்க பல பேர் இன்ஃபீரியர் வாய் பேஷன்ஸ் தான். இது ஏன் ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்றேன்னா, இட் கோஸ் அன்னோட்டிஸ்ட் டோட்டலி. என்னோட கிளினிக்ல மட்டுமே எத்தனை பேர் அப்படி நாங்க டயக்னோஸ் பண்ணிட்டு எனக்கே தெரியாது. ரீசெண்டா கூட நடந்தது. இன்ஃபீரியர் வால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் won't have typical chest pain. நம்ம பாக்குறோம், வந்தோடனே பாக்குறோம் பேஷண்ட்டுக்கு வந்து அக்யூட்டா ஒரு வாதக பண்ண அடி இருக்கு, ஆனா பேஷண்ட்டுக்கு பர்பிங் இருக்கு. இல்லையே, இது ஒரு பித்தா டிசீஸ் ஆச்சே, கேஸ்ட்ரைட்டிஸா இருந்தா பித்தா டிசீஸ் தானே. உங்களுக்கு ரொம்ப ரேண்டமா ஒரு சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், அது ரொம்ப டீப்பா பேசணும், பட் உங்களுக்கு புரியும், ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல புரியதுக்காக சொல்றேன். இல்லையே, நாடி வாதகம் இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நாடி பார்த்துட்டு டவுட் பட்டு நீங்க வந்து ட்ரோப்டி டெஸ்ட் பண்ணோம்னா இசிஜி பண்ணா இசிஜி நார்மலா இருக்கும். குட்டி குட்டி ரெசிப்ரோக்கல் சேஞ்சஸ் இருக்கும், நம்ம ஈஸியா சரியா எடுக்கப்படலாம், நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இசிஜி நல்லா தெரிஞ்சாலுமே ஏமாற வாய்ப்பு இருக்கு. ட்ரோப்டி கூட அவ்வளவு சீக்கிரம் பாசிட்டிவ் வந்துடாது. தென் அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இசிஜி, ட்ரோப்டி, என்சைம்ஸ் பார்த்தாச்சு நார்மல். தென் we went for echo normal. Directly we went for the coronary angiogram told it is
ட்ரிபிள் வெசல் பிளாக் அண்ட் ஆர்சிஏ கம்ப்ளீட் பிளாக். இவ்வளவு கம்ப்ளீட் பிளாக் இருக்கிறது இசிஜி நார்மலா இருக்கும். இசிஜி நார்மல், பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் கிடையாது, போப்பிங் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னா எவ்வளவு ஈஸியா மிஸ் பண்ணுவோம். இதுல என்ன பேர்டன் வந்துரு போகுது உங்களுக்கு? பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ என்னன்னா, இந்த மாதிரி பேஷண்ட்லாம் they will go for failure, they will go for right side heart failure. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நகர முடியாது, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஒர்க்கிங் கேட்டகரி இருந்தாலும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது, வீட்டுல வந்து வெஜிடபிள் மாதிரி இருக்கிற நிலைமை ஆயிடும். இதை பிரிவென்ட் பண்ணாலே we can save the society. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறதுனால வழக்கமான ஒரு நீங்க டயக்னோஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பேஷண்ட் பயங்கரமா பெயின் வருது, ஸ்வெட்டிங் வருது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நார்மலா எல்லாருக்கும் சார்பிட்டட் நாக்குகள் வைப்பாங்கல்ல, அது இங்க வைக்கக்கூடாது இந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா வச்சாலே ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறதுனால ஹைப்போ டென்ஷன் ஷாக்கு போய் அதுலேயே இறந்து போயிடுவாங்க. பொதுவாக ஹார்ட் அட்டாக்ல சேவ் பண்ற ஒரு எமர்ஜென்சி ட்ரக் கேன் கில் தீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு information I'm giving may be a bit irrelevant to the topic, but it is a public health issue. இந்த இப்ப வேணா யாரும் ஒத்துக்காம இருக்கலாம், இன்னும் 5 years கழிச்சு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா after COVID it has the incidence is keep on going a lot. என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாக்குற ஓபிலே நான் இவ்வளவு பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன்னா, ஜென்ரலா நீங்க எல்லாம் நிஸ்ல நிறைய பேர் பாக்கறதுனா இல்ல பாக்குறீங்க, நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒரு ஏழாவது சொன்ன கொடுத்து அனுப்பிடுறீங்கன்னு நினைக்கிறோம். அந்த பேஷண்ட்டை ஒரு வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணதும் தெரியும் அந்த பேஷண்ட் எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னு. You are seeing lot of patients, it doesn't mean that I am seeing something special, I am receiving lot of special patients, அர்த்தம் கிடையாது. I am seeing the same patient, same symptoms, but since I have time, I am a private practitioner, I had the luxury to go beyond that limit. அந்த பேஷண்டோட தாண்டி போறது, அந்த பேஷண்ட் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு அதே நாடி இருக்கா, அவங்க ஃபேமிலியில அதே நாடி இருக்கா, that particular data can be applied to ஒரு கோவிட் பேண்டமிக். லேட்டரா பார்க்கலாம். Health promotion, then alcoholism is playing a very big role in several other diseases. We lost nearly 30% alcoholic patients in COVID came and picked them. Even now it is an issue, it's a big. Alcoholism is a public health emergency, I want to say that, because நம்மகிட்ட வர ஒவ்வொரு பேஷண்ட்டும் என்ன irrespective of diagnosis, irrespective of any diagnosis, நம்மகிட்ட வர பேஷண்ட்டுக்கு nearly 30 to 40% பேஷண்ட்டுக்கு லிவர் என்சைம் நார்மலா இருக்கிறதே கிடையாது. டிரான்ஸ்அமினேட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஏஎல்பிஆர், ஏஎஸ்டிஆர், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எஸ்ஜிஓடி, எச்ஜிபிடி நார்மலா இருந்தா லிவர் நார்மலா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. we have to do gamma GT நார்மலா இருக்கு ஆம்பளைங்களே மெட்ராஸ்ல கிடையாது. ஸோ இது எங்க பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ வரப்போகுதுன்னா, டியூபர்குலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு பேஷண்ட் டக்குன்னு டயக்னோஸ் பண்றாங்க, டாக்டர் சையத் இசார் பத்தி நிறைய பேசுனாங்க, டயக்னோஸ் பண்ணி ஏடிடி கொடுத்துருவாங்க. ஒரு மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தா ஏடிடி இருப்பாங்க அதிகமா இருக்கும். ஸோ ட்ரக்னால வந்துச்சு நிறுத்திடுவாங்க, இல்ல பேஷண்ட்டை நிறுத்திடுவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவனுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டேட்டா ஒன்று இல்லாதனாலே பல பேருக்கு வெதர் இட் இஸ் ஏடிடி இன்டியூஸ்ட் ஆர் ஆல்ரெடி இட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் தெரியாதனாலே பல இடத்துல டிபி ட்ரீட்மெண்ட் அப்படியே பதில் நின்றுது. We can contribute a lot. How? I will tell you later. Addressing health inequality. The new public health policy la, so இது தெரியல, இப்போ வந்து நியூ பப்ளிக் ஹெல்த் பாலிசிங்கிறது எப்படி இருக்குன்னா, இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். அப்போ எல்லாருக்கும் அக்சஸ் டு ட்ரீட்மெண்ட் இருக்கணும், ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் அக்சஸ் டு ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அதுக்கு சித்தார்த்த தவிர வேற ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. Even now, Nadi can play a very good crucial role, but at present it is highly impractical because in COVID pandemic I couldn't use Nadi. But I use the same Nadi in a small sample size and applied that data to the large population. அது எப்படி நான் பிறகு வந்து கோவிட் வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. மைக்ரோநியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி, நான் உங்களுக்கு பின்னாடி வந்து நான் பார்த்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நான் போட போறேன் லிஸ்ட். மேண்டல் செல் லிம்போமா, ஆட்டோமியூன் டிசார்டர்ஸ்ல வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, எஸ்எல்இ, பாலிமியால்ஜியா ருமாட்டிகா, லாட் ஆஃப் கேசஸ். பட் எல்லாத்துக்கும் காமனான விஷயம் என்னன்னா மைக்ரோநியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. விட்டமின் டி, விட்டமின் சி, B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட், நாலும் வந்து ஏதோ இதுல சோமாலியால இருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற பல பேருடைய நிலைமை இருக்கு இங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு. காரணம் அன்சைன்டிபிக் ஃபுட் அட்வைஸ். ஒரு பொழுது, கால் பொழுது, முக்கா பொழுதுன்னு சொல்ல அட்வைஸ், சயின்ஸுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க சொல்றதெல்லாம் தலை குனிஞ்சி சயின்ஸ் தெரியாதனாலே கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் நிறைய பப்ளிக்னாலையும் இது இட் ஹஸ் பிகம் எ ட்ரெண்ட். சயின்ஸுக்கு சம்பந்தம் இல்லாம சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு மொத்த சொசைட்டி நாசமாக்கிட்டு இருக்குது.
அதுல ரொம்ப பெரிய விஷயம் மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சி, முக்கியமா விட்டமின் சி. ஸ்கர்வி எல்லாம் என்னைக்கா போயிடுச்சு. அப்ப நம்ம டாக்டர்ஸ் தே brought it back. இது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இது செய்யாத, அது செய்யாத சொல்லி விட்டமின் சி டிஃபிஷியன்சினால வர்ற இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. டேட்டா ஒண்ணு நான் ப்ரொடியூஸ் பண்றேன். கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் இருக்கு, இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறது. நான் பேச போறது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது இது ஒண்ணுதான். செப்டம்பர் 2024, ஜஸ்ட் 2 months பேக் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் ஐசிஎம்ஆர் ஒரு புல்லட்டின் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய அடுத்த 5 வருஷத்துக்கான ஆக்ஷன் பிளான். Action plan is a significant side towards our vision of Viksit Bharat. By focusing on indigenous innovation, advanced research, and global collaboration, we are not only strengthening our healthcare infrastructure but also empowering our scientific community to lead on the world stage. இவ்வளவு மாதிரி 300% நம்ம இந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு பேசிக்கான விஷயம் என்னன்னா, பப்ளிக் ஹெல்த் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் சேவ் பேஷண்ட்ஸ். டெத்ல உள்ள பேஷண்ட்டை சேவ் பண்ணா போதுங்கிறதா முதல்ல பப்ளிக் ஹெல்த். அந்த மியாஸ்மா தியரியில ஆரம்பிச்சு இன்னும் ஜெர்ம் தியரியில தாண்டி போகும்போது கம்யூனிட்டி கொஞ்சம் சேவ் பண்ணா போதும். இப்போ அப்படி கிடையாது. அவங்க வெல்பீயிங்னஸ், லாஞ்சிவிட்டி, அவன் நல்லா இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் நல்லா இருக்கணும், முக்கியமா சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணுங்கிறது தான் பப்ளிக் ஹெல்த்தோட ஒரு மெயின் இஷ்யூ. ஆன பிறகு நம்ம we have to step in. We are here to pitch in and deliver. To deliver, we should know what is what and what we don't know. We should be so brutally honest about what we know, what we can and what we can't. What we can't ங்கிறது ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தான் நமக்கான பாயிண்ட்ஸ், நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். நான் ரொம்ப டீடைலா இதுல போக போறது இல்லை. நான் promoting indigenous and affordable health technology, providing solution for difficult and resistant health problems such as anemia, antimicrobial resistance. Antimicrobial resistance ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம டெய்லி ஓபில பாக்குற, இது ஜெனரலா எல்லா டாக்டர்ஸ்க்கும் பொதுவான விஷயம், டெய்லி ஓபில பாக்குற ஃபீவர்ல 70 to 80% ஃபீவர் வந்து வைரல் ஃபீவர் தான். வைரல் ஃபீவர் doesn't need antibiotic. Viral fever doesn't need antibiotic. But modern medicine la I can simply blame general practitioner of modern medicine that they rely on antibiotics. Antibiotics கொடுக்காம ட்ரீட்மெண்டே கிடையாதுங்கிறதுனால இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு பெரிய ரோல் ப்ளே பண்றது மாடர்ன் மெடிசன், ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ். பட் இது எந்த வகையில நம்ம நல்லது பண்றோம்னா, whether by knowing or sometimes we may not know. நமக்கு தெரிஞ்சு செய்யலாம், நம்ம தெரியாமலும் செய்யலாம். By giving நிலவேம்பு கஷாயம் and கபசுர குண்டியர், I am not advocating for நிலவேம்பு கஷாயம் and கபசுர குண்டியர். I am not a big fan of those two medicines. But by giving that, we avoid antibiotic. இங்க வந்து that நிலவேம்பு கஷாயம் and கபசுர குண்டி need not to be be antiviral or antibiotic. Just say we need a medicine where we can convince patient not to have any antibiotic. Antibiotic எடுத்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரோல் அது பெரிய ப்ளே பண்ணுது. ரெண்டு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் ஹோஸ்ட் ரெசிலியன்ஸ். நீ எங்க சுத்தி பண்ண இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒன்ஸ் பப்ளிக் ஹெல்த், மெடிக்கல் இன்டர்வென்ஷன், அதுல மிஸ்ஸிங் ட்ரையாங்கிள் இருக்கிறது, மூணாவது ட்ரையாங்கிள் இருக்கிறது ஹோஸ்ட் ரெசிலியன்ஸ். இந்த ஹோஸ்ட் ரெசிலியன்ஸ் நமக்கு பெரிய ரோல் இருக்கு. ப்ராப்பர் நியூட்ரிஷன் பத்தி அட்வைஸ் சொல்லணும். இங்க நான் என்னன்னு சொல்றேன், இந்த தாவரத்துல இந்த ஒரு சத்து இருக்கு, அது நல்லது, அது தட் இஸ் நாட் சயின்ஸ், தட் இஸ் an இன்ஃபர்மேஷன். அது ஒரு பேப்பர்ல இருக்க நோட், ஒரு பைட்டோகெமிக்கல் பிக்சர், தட் இஸ் நாட் சயின்ஸ். இந்த ஒரு பிளான்ட்ல இந்த சத்து இருக்கு, இது இந்த நோய் கேக்குது, கொடுக்க முடியாது. ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சயின்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. இன்சுலின் நேரடியாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும். ஆனா இன்சுலின் ஏன் இன்னும் ஓவரலா வரல? ஓரல் இன்சுலின் டேப்லெட்ஸ் அவைலபிளா இருக்கா? நோ. பிகாஸ் நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ், புரோட்டியோலைட்டிக் என்சைம் வந்து இட் வில் டெமாலிஷ் எவ்ரிதிங். சோ ஒரு பர்టిక్యులர் பிளான்ட்ல என்ன ஆக்டிவ் பிரின்சிபிள் இருந்தாலும் ஸ்டொமக் கிராஸ் பண்ணி போகவே முடியாது. சோ இந்த பிளான்ட்ல இந்த ஒரு சத்து இருக்குன்னா அது அந்த சத்து வந்து நேரடியா ஒரு இன்ஃபெக்ஷன் கேக்குன்னு கொடுக்கறது மடத்தணும். அதை இனிமே நம்பாதீங்க, யோசிங்க. யூ ஷுட் ஹேவ் சம் கிளாரிட்டி அபவுட் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று இன்டகிரேட்டிவ் அப்ரோச் பத்தி காலைல பேசினாங்க. இன்டகிரேட்டிவ் அண்ட் இன்டகிரேட்டட் போத் ஆர் டிஃபரெண்ட் டேர்ம்ஸ். இன்டகிரேட்டிவ் இஸ் ஆல் அபவுட் யூசிங் எவ்ரிதிங் அபவுட் ஒன் பர்టిక్యులர் சிஸ்டம். வர்மா இஸ் நாட் a treatment. வர்மா இஸ் நாட் a treatment, it is a disease. சாரி. இலகல், அடங்கல், தொக்கணம், அகமருந்து, யோகம், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ற பேர் இன்டகிரேட்டிவ் அப்ரோச். சித்தா மெடிசன், மாடர்ன் சயின்ஸ், இப்படி ரெண்டு விஷயத்தை சேர்த்து பண்ற பேர் இன்டகிரேட்டட் மெடிசன். This is integrated, this is integrative. Don't confuse the two terms. Integrated medicine is not about co-prescription and co-location. ஒரே இடத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து ட்ரீட் பண்றது is not integrated medicine. ஒரே பிரிஸ்கிரிப்ஷன்ல மேல ஒரு மாடர்ன் மெடிசன், கீழே ஒரு சித்தா மெடிசன் எதிர்த்து is not integrated medicine. Integrated medicine is about
Understanding each other. Dr. Syed Isar அழகா point out பண்ணாங்க. Understanding each other, we should know how to enjoy our similarities and respect our differences. We have to talk. We have to educate them about Siddha system, and we should know what is modern system and how it works. For example, புரியுமா, மெட்ரோனோட சொல் ஒரு பித்தம் உண்டாக்கி, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்படி முனைச்சுக்கிற யோசிச்சிடாதீங்க. ஜஸ்ட் அவங்க இருக்கிற ட்ரக்கை நம்ம ஃபார்ம்ல புரிஞ்சுக்கிறது, நம்ம ட்ரக்கை அவங்க ஃபார்ம்ல புரிய வைக்கிறது. This is called integrated approach. I have more than 20 to 25 specialty doctors around me, but we talk a lot. We used to decide who is going to be in the driver's seat and who has to play the second fiddle. I am a BSMS graduate, please note that. நான் வந்து வெறும் ஃபாரின் யூனிவர்சிட்டியில போய் ஒரு மாடர்ன் மெடிசன்ல இருந்து ஒரு பெரிய டிகிரி வாங்கிட்டு வரல. பிஎஸ்எம்எஸ் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டையில 5 வருஷம் படிச்சதோட என்னோட என்டையர் குவாலிஃபிகேஷன் இஸ் ஓவர். தட்ஸ் ஆல். அது மட்டும் தான் குவாலிஃபிகேஷன். வித் தட் இஸ் a blank check. அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி குப்பையில தூக்கி போடுறதும், அதுல உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் எழுதி எடுத்துக்கிறதும், இல்ல இஷ்டத்துக்கு எழுதி எடுத்துக்கிறதும் உங்க கையில இருக்கு. BSMS degree is a blank check, students. Note it. Enhancing technology driven surveillance. What is technology driven surveillance? Wrong dietary advice, wrong medication. Giving wrong dietary advice on itself is a wrong medication. We need not to do. For example, rice is a staple food of India. Rice is a staple food of India. அது கிளைசிமிக் கண்ட்ரோல் ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு எதிர்த்து பேசுறது இஸ் அ பப்ளிக் ஹெல்த் த்ரெட். அதுல தான் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதே அதுல தான். இப்போ வந்து நிறைய பேர் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி முடியும். நீங்க பாத்திருக்கீங்களா? ஃபார் யங் அடல்ட் இப்போ அவ்வளவு இருக்கு. பிகாஸ் கிறுக்குத்தனமா அரிசியை மொத்தமா விட்டு நான் வந்து சிறுதானியம் சாப்பிடுவோங்கிறது இஸ் நாட் அட் ஆல் சயின்டிபிக் திங். நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சிறுதானியங்கள் இஸ் நாட் மேட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஐசோலேட்டடா பாருங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா கஞ்சி, பயத்தம்பருப்பு கஞ்சியில் அரிசி உண்டு, உளுந்து அரிசி இல்லாம எங்கேயும் சிறுதானியம் யூஸ் பண்றது இல்ல. ஐசோலேட்டடா யூஸ் பண்ணா அங்க நீங்க பாட்டுறீங்க. கிளாசிக் பிகாஸ் ஆஃப் கிராஸ் ரியாக்டிவிட்டி, அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஐஜிஇ ரியாக்ஷனால நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேர் என்ன சொல்றது மைக்ரோஸ்கோபிக் கொலைட்டிஸ் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. அதனால நம்ம டெக்ஸ்ட்ல எங்கேயுமே அப்படி சொல்லல. சித்தா டெக்ஸ்ட்ல சொல்லாதது சித்தா இல்லைங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் தட் இஸ் எ ஸ்கேம். மைக்ரோநியூட்ரியன்ட் ரொம்ப இது வந்து விட்டமின் D3 டிஃபிஷியன்சிங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஐ வில் லிஸ்ட் அவுட் டயக்னோசிஸ். எல்லாத்துக்கும் காமனான விஷயம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி 30 வரைக்கும் இருக்கணுங்கிறது. At is 20 to 30 is okay, negotiable, but below 10 it is dangerous. In all kids, those who are having multiple sclerosis and Guillain-Barré syndrome, and the diagnosis எல்லாத்துக்கும் நீங்க கேஸ் ஷீட்ல வந்து விட்டமின் D3 2, 3 ன்னு பார்க்கலாம். It doesn't mean that causes. You can தப்பா புரிஞ்சுக்காதீங்க. I am telling you, crow is a black bird. It doesn't mean that all blackbirds are not crow. அப்படி கிடையாது. என்னன்னா இந்த மாதிரி டிசைஸ் உள்ள எல்லாத்துக்குமே விட்டமின் டி இஸ் வெரி லோ. பட் விட்டமின் டி லோ இருக்க எல்லாத்துக்குமே வந்துருன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை ப்ரீமெச்சூர் ஆன்செட் கொண்டு வரது விட்டமின் டி டிஃபிஷியன்சி, நாட் ஜஸ்ட் விட்டமின் D3, B12, folic acid and விட்டமின் சி. இந்த மாதிரி பாலி ஹைப்போவிட்டமினோசிஸ் இஸ் பிளேயிங் a very big role in extra-pulmonary tuberculosis 2. சரி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி காந்தி சூட்டிக்கு பத்தாதா? இஃப் யூ ஆர் an emotional சித்தா டாக்டர் அப்படிதான் தோணும். காந்தி சூட்டிக்கு நம்ம சொல்லியிருக்கோமே பத்தாது. ஏன்னா விட்டமின் D3 below 8 நான் பார்த்த 30-35 பேரு ரோட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி மேம்பால வேலை பார்க்கும் தொழிலாளர். ஸோ அடிபட்டு போதா? சூரியனே பக்கத்தில் வந்து சிரிச்சா கூட விட்டமின் டி ஏறாது. ஏன்னா we lack an enzyme. Indians, especially Asians, we lack an enzyme for natural vitamin D production. Maybe because of viral infection, sometimes because of acute subacute thyroiditis or condition viral வரும். அதுல எல்லாருக்கும் விட்டமின் டி went down to the core. அப்பதான் நிறைய பேருக்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வந்துச்சு. ஸோ விட்டமின் D3 டிஃபிஷியன்சிங்கிறது எல்லா பேஷண்ட்டுக்கும் கரெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் they will come up with an idea. எல்லா ஸ்கூல் கிட்ஸ் எல்லாத்துக்கும் விட்டமின் D3 சப்ளிமெண்டேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போதில்லைன்னு பாருங்க. தென் விட்டமின் சிங்கிறது இந்த ராங் டயட்னால ராங்கான டயட் அதனால வந்ததுதான் அது. விட்டமின் சி டிஃபிஷியன்சியில் 3 விஷயம் வரும். நம்பர் 1, இலியோசிக்கல் tuberculosis invites TB infection everywhere, not just in lungs, everywhere. Second thing, very very bad thing is spinal arthritis.
ஸ்பைனல் ஆர்த்ரைட்டிஸ், அன்பேரபிள் பெயின் ஓவர் த பேக். எம்ஆர்ஐ நார்மலா இருக்கும், எல்லா டெஸ்ட் நார்மலா இருக்கும். டாக்டர் சித்திக் தெரியும் நினைக்கிறேன் பேஷண்ட். அவங்க விட்டமின் சி என்ன அது பேஷண்ட், நான் ஊறுகாய் சாப்பிட்டா நல்லா ஆயிடுவான்னு சொன்னா அவனை பைத்தின்ட்டாங்க எல்லாரும். ஆனா அவனுக்கு தான் தெரியுது ஊறுகாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணும் போது அங்கே இருந்தா வி பிக்ட் அ லீஃப். ஓ இப்படி இருக்குமோ. தென் வி enumerated விட்டமின் சி லெவல், ascorbic acid level, it was 0.3, terribly low, which even can cause cerebral hemorrhage. இது எப்படி இருக்கு? இது ஒரு போர் கண்ட்ரி கிடையாது, பாவர்ட்டி ட்ரிவன் கண்ட்ரி கிடையாது. அப்படி எப்படி இவ்வளவு மோசமா வந்துச்சுன்னா வெரி பேட் ஃபுட் அட்வைஸ். ஒருபொழுது முக்கியமா ஐ பிளேம் டைரக்ட்லி. போஸ்ட் வைரல் மயாலஜியா, இந்த ஒரு வைரல் ஒரு பேண்டமிக் வந்துட்டு போன பிறகு அதுல அஃபெக்ட் ஆகி உடம்பு ஃபுல்லா வலிக்குன்னு சொல்ல எல்லாரும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு இல்ல உள்ளவங்க தான். ஏன் இதை நான் கரெக்டா சொல்றேன்னா 2019 பிறகு என்னோட பேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஐ கரெக்டட் விட்டமின். என்னோட பேஷன்ஸுக்கு விட்டமின் D3 கொடுக்காத ஆளே கிடையாது. they never had such issue. யாரெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டமின் டி நல்லா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனையும் வரல. போஸ்ட் வைரல்ல மற்றவங்கள சஃபர் ஆனாங்க. டிப்ரெஷன் இஸ் a very big factor. இனம் புரியாத மன அழுத்தம். எனக்கு என்ன காரணமே தெரியல, என்னால தூங்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அழுகழியா வருது. one girl literally cried but without no reason, especially micronutrient deficiency வரும். that is not psychotic, it is a bit neuronal too. autoimmune disease, hypothyroidism வந்து is a cause. hypothyroidismனால தான் விட்டமின் டி நிறைய பேருக்கு வரும். autoimmune diseases வந்து ரொம்ப earlier onset ஆயிடும். zero negative polyarthrosis இருக்கும், later on they will become zero positive also. vitamin C, colorectal cancer, hematological malignancy, bacterial infection, UTI, ileocecal TB. இதுல என்ன அப்படின்னா அருணல்லி கற்பம்னு ஒரு பர்டிகுலர் சித்தா ட்ரக். there is a direct drug for these sort of cases. it's a direct drug, you can note it down. அது இதை ஏன் அந்த மருந்து இங்கே போட்டிருக்குன்னா அது பப்ளிக் ஹெல்த்தில் கொண்டு வந்து நிறுத்தலாம். போது அவ்வளோ பேரை சேவ் பண்ணும். பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபேசட் ஆர்த்ரோபதி இருக்கும் சிவியரா, அது டயக்னோஸ் பண்ண முடியாது கிளினிக்கில், தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஆர்ஐல கூட சரியா தெரியாது, அது எந்த ஒரு பயோமார்க்கர்ஸும் அது கிடையாது. விட்டமின் சி ட்ரீட் பண்ண பிறகு அந்த பேஷண்ட் வில் பிகம் கம்ப்ளீட்டாக வெட்டுட்டுன்னு அதுக்கவங்க ஏஜ் நார்மலாக நடந்துட்டு இருப்பாங்க. நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனை பற்றி நம்ம ரொம்ப பேச வேணாம், பிறகு பார்ப்போம். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஏர்லியரா வந்து இந்த ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசியில் முக்கியமான பாயிண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டேட்டா இன்டு ஆக்ஷன். அதுக்கு பெரிய உதாரணம், நெகட்டிவ் உதாரணம் சித்தா டாக்டர்ஸ். ஓப்பனா சொல்லலாம், நம்மளுடைய டெசிடேஷன்ஸ் எல்லாம் ஒரு குப்பையா குஞ்சு எம்ஜிஆர் மெடிக்கல் லைப்ரரியில் ஓரமா கிடக்கு, யாருக்கும் யூஸ் இல்லாம. எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபேக்கல்ட்டிக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், அடுத்து வரப்போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இட் ஹஸ் பிகம் ஏ ஃபார்மாலிட்டி வித்தவுட் 1% யூஸ் இல்லாம இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், டாக்டர் யுவஜன் வில்சன் என்னோட கிளாஸ்மேட், அவர் பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெசிடேஷன் பண்ணாரு ஹீரோலித்தியாசிஸ்ல. அந்த ஒரு டெசிடேஷன் என் லைஃபை மாத்துச்சு. நான் நாட் ஸ்டூடெண்ட், அவன் தான் ஸ்டூடெண்ட். அதுக்கான ஒர்க் பண்ணும்போது ஹானஸான ஒர்க் ஏன் லைஃபை மாத்துச்சு, ஏன் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அந்த ட்ரக்ஸ் ரெண்டுமே ஒரு ரொம்ப சின்சியரா ஒரு ஒர்க் பண்ணும்போது அது when it is translated into action அதோட வேல்யூ வேற. அது இல்லாம நடக்கிறது எல்லாமே யூஸே இல்லை. கவர்மெண்ட் ரியலைஸ் தட், தென் இப்போ அஜெண்டாவா வந்துருச்சு. எல்லா டேட்டா ரிசர்ச்சோட எண்டுமே இட் ஷுட் பி டிரான்ஸ்லேட் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது. ட்ரிப்னு பேர் இருக்கு. ஏஎம்ஆர்ங்கிறது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பெரிய பிரச்சனை. கிளப்சியலா நிமோனியாங்கிறது இட் இஸ் கிவிங் ஹெட்டேக்ஸ் டு மீ. வெரி சைலண்டா, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க பேஷண்ட்ஸ், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ப்ராஸ்டேட்டிக் இன்ஃபெக்ஷன் கண்டினியூஸா இயர்ஸ் டுகெதர் இருக்கும். என்ன சார் எப்போதான் சார் கம்மியாகும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன ரோல் பிளே பண்ணணும், அன்னெசரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம நிறுத்துறது ஒண்ணு. நம்பர் 2, இம்ப்ரூவ் ஹோஸ்ட் ரெசிலியன்ஸ். இம்ப்ரூவ் ஹோஸ்ட் ரெசிலியன்ஸ்க்கு யாருக்கு ஹீரோனா தேரையர் தரு ட்ரக் புக் எடுத்து புரட்டி பாருங்க, அதுல மொத்தமா இருக்கு. யூ கேன் டூ EMR ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. என்சூரிங் ரிசர்ச் எவிடன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆக்சன். திஸ் இஸ் ட்ரிப் ட்ரான்ஸ்ஃபரிங் ரிசர்ச் இன்டு பிராக்டிஸ். ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகலன்னா கறிக்கு உதாத சுரக்காய் ஏட்டு சுரக்காய், அதுக்கான இந்த யூஸும் கிடையாது. ஹியர் ஆஃப்டர் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கலாம், நம்ம நிறைய பிளேம் பண்றோம் இல்லையா. ஒவ்வொரு டெஸ்டினேஷன் கொடுக்கறது என்னது, கவர்மெண்ட் ஃபண்ட் தானே. அப்படியே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஹியர் ஆஃப்டர் வி ஹேவ் டு சேஞ்ச். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் காமன்ல கரப்ஷன் மாதிரி ரொம்ப அக்செப்ட் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய மைனர் ப்ராஜெக்டும் டெசர்டேஷனும் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஈஸ்டத்துக்கு இதை பண்ணிட்டு அழகா டெக்கரேட் பண்ணி அது ஒரு பெயிண்டிங், ஒரு காஸ்ட்லியான பேப்பர் வெயிட்டா யூனிவர்சிட்டியில இருக்குது. முக்கியமான விஷயம் மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் குவாக்கரி. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கிரியேட்டட் பை அ கிரிமினல்.
ஐ மீன் தட் இஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன். ஒரு 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 ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் மருந்து விற்கிறதுக்காகவோ தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதோ ஒரு கிரிமினல் சொல்ற விஷயம் தான் டிஸ்இன்ஃபர்மேஷன். அவனுக்கு தெரியும் அது தப்பு இல்லை, அது யூஸ் இல்லைன்னு. ஏன்னா தனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தனக்கும் தன் குழந்தைங்களுக்கும் அதை செய்யவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன். இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் நம்பி முட்டாள்தனமா மற்றவங்கள மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் கிரிமினல், செகண்ட் கேட்டகரி இஸ் ஃபூல். இது வந்து பப்ளிக் ஹெல்த்ல பண்ற விஷயம் கொஞ்சம் கிடையாது. அது வேக்சினேஷனா இருக்கட்டும், இந்த மருந்து கொடுத்தா இது குறைஞ்சிரும் சொல்றதா இருக்கட்டும், அவங்களை தேவையில்லாம ஆல்ரெடி குவாரண்டைன்ல சேஃபா இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி குவாரண்டைன் வெளில வர வச்சு. ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் குவாக்கரிங். குவாக்கரிங்கிறது வித்தவுட் நோயிங் த டயக்னோசிஸ், வித்தவுட் நோயிங் த ட்ரக். இந்த ட்ரக்கும் என்னன்னு தெரியாது, டயக்னோசிஸ் என்னன்னு தெரியாது, இது என்ன பண்ணணும்னு தெரியாது, இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. பட் தே வில் ப்ரொமோட் a drug. All these people are quack. கோவிட் எடுத்துக்கிட்ட ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டிக்கும் மெடிசனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த பேஷண்ட் இருந்தாலும் இல்லைனாலும், பேஷண்ட் நாலு இறக்க போகிறனாலும் நல்லா இருந்தாலும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வரும். ஆர்டிபிசிஆர் நெகட்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் நம்ம ட்ரக்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் அன்சைன்டிஃபிக் ஃபைண்ட். அவங்களுக்கு சயின்ஸே தெரியாது, நீங்கள் முடிக்கலாம். நான் வந்து 10 நாள் இந்த மருந்து கொடுத்தேன், ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ஆச்சுன்னா எஸ் திஸ் மேன் டசன்ட் நோ சயின்ஸ், திஸ் மேன் இஸ் இர்ரேஷனல், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ட்ரையல் அப்படிங்கிறது இஸ் நாட் அபவுட் ஆர்டிபிசிஆர், இஸ் அபவுட் செவரல் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் ப்ரோட்டீன்ஸ். அதை பற்றி தெரியணும், அதை நான் அடுத்து சொல்றேன். இதெல்லாம் சின்ன சின்ன நீங்கள் தூங்குறவங்கள தூங்காமல் இருக்க வைக்கிறதுக்கு தான். அது வரகுதிரி அம்மைங்கிறது இஸ் அபவுட் டெங்கு. டெங்குவோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த டெங்குக்கு ஏதாவது மருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தானன்ற வரகுதிரி குணத்தை கீழே தகவை காய்ச்சல் நன்றாக கையும் வானன்ற 3ஆம் நாள் குரு காணும் வகை வாயிலே உதிரம் காணும் தேனன்ற 7ஆம் நாள் நீரை கட்டி சிறப்பாக 11இல் இறங்கம் கண்டாய். எல்லா அம்மை பாடல்களையுமே 10 நாள் குளிக்க, 11 நாள் குளிக்கணும், 13 நாள் குளிக்கணும்னா அவங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷன் என்ன? 13 நாள் கழிச்சு குளிக்கணும்னு சொன்னா அவங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷன் என்ன? 13 நாள் குளிக்க கூடாதுங்கிறத. Why? Because those days taking a bath is a tedious procedure. They have to walk a lot to reach a river. So acute viral infection இருக்கவங்களுக்கு முதல்ல தேவை ரெஸ்ட். டேக் ரெஸ்ட்ங்கிறத இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க. எங்கேயுமே இந்த பாடலையும் மெடிசனை பத்தி சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் there is a chance of spontaneous recovery. இப்போ நல்ல ஃபுட் கொடுத்து நல்ல ரெஸ்ட் கொடுத்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. குளத்துல குளிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, ஸ்ப்ரெட். they shouldn't spread. அதனால தான் என்ன பண்றாங்க, வீட்டு வாசல்ல ஒரு வேப்பிலை குத்தி வச்சிடறாங்க. அந்த வேப்பிலைக்கு ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையோ, ஆனா குவாரண்டைன் பண்ணிட்டு இங்க போகாதான்னு சொல்ல வைக்குது. சார் குழந்தைக்கு மேலே தங்க நகை மாட்டுறாங்க அப்படின்னா, தங்க நகை மாட்ட குழந்தை அம்மா எந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில விளையாட அனுப்புமா? ஸோ இட்ஸ் a method of, it's a social method of locking a kid inside and it's a typical quarantine. அங்கே மருந்தை பற்றி அவங்க பேசவே இல்லை இந்த டெக்ஸ்ட்லையும். பிறகு இதுக்கு இந்த மருந்து, இந்த அம்மைக்கு அந்த மருந்துன்னு சொல்றதுலாம் இடைச்செருகள் தான், ஒரிஜினல் இதில் கிடையாது. அவ்வளோ சயின்டிஃபிக்காக சித்தர்ஸ் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் அம்மா எப்படி இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். தவளைமை இஸ் அபவுட் சிக்கன் குனியா. பாட்டை பாருங்க தெரியும். போற்றிய தவளை என்ற குருதானப்பா புகழாக காய்ச்சல் கண்டால் நடக்கொட்டாது. செகண்ட் டே பேஷண்ட் cannot walk. இவங்களுக்கு சேம் திங் தான். 9ஆம் நாளை பின்பு தருகாமல் இறங்கும் அப்பா கண்டிப்பா சரியாயிடும். 9 days in chikungunya outbreak I worked. I saw more than 1000 patients. கரெக்டா வந்து 8 to 9 day பேஷண்ட் நல்லா இருப்பாங்க. யாரெல்லாம் ஹை ஃபீவர் இருந்து படுத்தே இருந்தாலும் அவங்களாம் நல்லா ஆயிடுவாங்க. ஃபீவர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நடந்துட்டே இருந்தால் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. போஸ்ட் வைரல் சீக்வல் வந்து அவங்களுக்கு தான் வந்துருக்கு. நீங்கள் எங்கேயுமே மருந்தை பற்றி சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ரெஸ்ட்டை பற்றி குவாரண்டைன் பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. முயலா கைய நோய், முயல் வலி இஸ் அபவுட் டியூபர்குலோசிஸ். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். டியூபர்குலோசிஸ், டியூபர்குலோமா, இதை பற்றி தான் நிறைய டிஸ்கிரிப்ஷன் நம்மள இருக்கு. செவரல் பல்மனரி டியூபர்குலோசிஸை வந்து ரத்த பித்தம்னு சொல்லுவாங்க. நம்மளாம் ரத்த பித்தம்னா ஏதோ ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ரத்த பித்தம், குருதி பித்தம்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல அது கிடையாது. டெக்ஸ்ட்ல சொன்னது இஸ் அபோ, இதை வந்து டெக்ஸ்ட்ல எதை பத்தி சொல்றாங்கன்னா ஹெமாப்டைசிஸ் தான் ரத்த பித்தம் சொல்லி. நீங்க என்ன பாட்டு எடுத்து பாருங்க, தெளிவா இருக்கும். அதுல பல்மனரி டியூபர்குலோசிஸோட எண்ட் ஸ்டேஜ் அழகா வந்து ரத்த பித்தத்தில் இருக்கும். பட் மற்ற அதெல்லாமே இந்த முயல் வழியில, முயல ஐய நோயிலும் இருக்கும், அழல் நோயிலும் இருக்கும், வலி நோயிலும் இருக்கும். டியூபர்குலோசிஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் பிகாஸ் those days when ATT were not born, it was so totally disseminated. Even now disseminated tuberculosis இருக்கு. Disseminated tuberculosis you should know, ஒரு ஆர்கனுக்கு வந்து எல்லா ஆர்கனுக்கு போகும் கிடையாது. ஒரு ஆர்கன்ல வந்து நல்லா இருக்கும்போது இன்னொரு ஆர்கன்ல வரும். அதனால தான் மிஸ் ஆகும் ட்ரீட்மெண்ட். பல்மனரி டிபி வந்து நல்லாயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா டியூபர்குலோமா வரும்.
கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இது செஸ்ட் விஷன் நல்லா இருக்கும் பாரு, நியூரோ விஷன் ஐயோ புதுசாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் டிசெமினேட்டட் டியூபர்குலோசிஸ். ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம். ட்ரீட்மெண்ட் நிறுத்தலாமா வேணாமான்னு தெரியாது. அதெல்லாம் விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கவங்க தான் இது ரொம்ப இவ்வளோ வைட் ஸ்ப்ரெட்டாக வரும். ஹைப்போதைராய்டிசம், விட்டமின் சி டிஃபிஷியன்சி, இந்த மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப த்ரெட்டாக நான். ஸோ இந்த டேட்டாலாம் ஏற்கனவே வந்து டாக்டர் சையதி சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் எனிஹாவ் நான் சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். இந்த டேட்டா விட்டுருங்க. 2023 எஸ்டிமேட்டட் 10.8 million people fell in TB, but in India 17.7% டிக்ளைன் இருக்கு. முக்கியமாக நீங்க வந்து தெரிஞ்சுக்க வந்து மிஸ்ஸிங் கேசஸ். There are only 2.3 lakh missing cases in 2023 as compared to 3.2 lakh the year before. Public aspectல அவங்களுக்கு டேட்டா முக்கியம். பட் கிளினிஷியன் ஆஸ்பெக்ட்ல இன்னமும் இருக்குங்கிறத நம்ம பாயிண்ட் எடுத்துக்க முடியும். வி ஆர் பெட்டர்னு நினைச்சுக்க முடியாது. ஏன்னா வி ஆர் பெட்டர்னு அவங்க வந்து ஒர்க் பண்ற ஸ்டைல அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால அதை பத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக காட்டுறாங்க. பட் ஒரிஜினல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈவன் நவ் இன் டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்ஷன். ஏன்னா முதல்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, now it is tuberculosis eradication program. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா tuberculosis control program. வேர்ல்ட்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அப்போ கண்ட்ரோல், இப்போ எராடிகேஷன். பட் எராடிகேஷன் இருக்கும்போது எல்லாமே இருக்கு. டயக்னோசிஸ் இஸ் ஓகே, ட்ரீட்மெண்ட் இஸ் ஓகே, ஃபாலோ அப் இஸ் ஓகே. பட் ஒன் திங் மிஸ்ஸிங் இஸ் டிரான்ஸ்மிஷன் ப்ரிவென்ஷன். டிரான்ஸ்மிஷன் ப்ரிவென்ஷன் பத்தி எவ்வளவுதான் சொல்ல முடியும்? unless people are educated. அவங்களுக்கு நல்ல educated not, I am not talking about literacy, I am talking about common sense. Unless we educate them. நீங்க வந்து முதல்ல டியூபர்குலோசிஸ் இருக்க மாஸ்க் போட்டுக்கோ, உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்கள்ட்ட தள்ளி இருன்னு நம்ம சொல்ற எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஒரு பேஷண்ட் டிபி பாஸ் வந்து we have to call the entire family. அப்புறம் இன்னொன்று, இது உங்க வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு பரவக்கூடாதுங்கிற பொறுப்புன்னு வச்சு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணணும். கிளினிக்கல் மெடிசன்ல ஒரு கிளினிக்கல் ஸ்கில் இருந்தா போதும், ஒரு கிளினிக்கல் அக்யூப்மெண்ட் இருந்தா போதும். பட் when you want to be a public health professional, we should be too good in communication. We should be able to convince the patient and we have to make them a part. We should make them so responsible. ஏன்னா கிளினிக்கல் மெடிசனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனால் பப்ளிக் ஹெல்த் வந்து கேன் சேஞ்ச் பாலிசி டிசிஷன். கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன்ல பெரிய ரோல் பிளே பண்ணக்கூடியது. ஸோ நம்ம தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம அப்போ we can simply diagnose and treat. சிம்பிளா அதான் பண்றோம். பட் we can diagnose and treat. We can diagnose and direct. We can diagnose and reissue. We can diagnose, sensitize. We can diagnose and guide. எல்லாமே ஒரு கிளினிஷியன் ஒர்க்கு. இந்த கைடுங்கிறது, ரீஇஷ்யூங்கிறது, எஜுகேட்டுங்கிறது பப்ளிக் ஹெல்த் ஏரியாவுக்கு. ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கிளினிக்கல் மெடிசன். There were only 2.3 lakh. இது முக்கியம். மிஸ்ஸிங் கேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் மிஸ் ஆகுது? பேஷண்ட் வந்து முதல்ல சொன்னல ஆல்கஹாலிசம் பேச சொன்னோம் இல்லையா? ஏன் மிஸ் ஆகுதுன்னா ட்ரக் இன்டாலரன்ஸ், ரிஃபார்மிசின், அந்த ரிஃபார்மிசின், ஐசோனியாசிட், எத்தாம்பியூட்டால், இதெல்லாம் சேர்ந்து போடுற அந்த ஒரு காம்பினேஷன் தெரப்பியில் பேஷண்ட்ஸுக்கு தேர் ஹேவிங் 3 விஷயம். ஒன்று வந்து முதல் 4 நாள் யூரின் எடுத்தா போனால் பயந்து போயிடுவாங்க. ஸோ டாக்டர் நம்ம புரிய வைக்கணும். நம்ம சித்தா பேஷண்ட் வந்து அதெல்லாம் நிறுத்தி நான் செய்யக்கூடாது சுந்தரம் சொன்னேன்னா முதல்ல ஜெயிலில் போட வேண்டிய ஆள் நீ தான். செய்யக்கூடாது. எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்டை வித்வால் பண்ணுறது உங்களுடைய பப்ளிக் ஹெல்த் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை இது இந்த மாத்திரையில் வரும், அதெல்லாம் ஒன்று டேமேஜ்னு சொல்லணும். ஓகே, அதை தாண்டி பேஷண்ட்டுக்கு வந்து எல்எஃப்டி ஆல்டர் ஆச்சுன்னா ஏற்கனவே நீ ஆல்கஹாலிக் எடுத்துட்டு இருக்கா, இதனால தான் ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஸோ ஸ்லைட் எஜிபிடி எலிவேஷன் இஸ் நாட் ஹெப்படைட்டிஸ். I repeat, a slight very mild LGBT elevation is not a sign of hepatotoxicity. We have to see everything and we need a series of investigation. Progressive அதிகமான அளவு இல்லைன்னா என்ன ஈஸியாக நிறுத்திட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக ட்ரக் நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஒன்ஸ் நிறுத்திட்டு ஆரம்பிச்சாலே பேஷண்ட் will go for drug resistance. Drug resistance worst. Then இப்போ என்ன பண்ணுறோம், கன்வென்ஷனலாக இந்த டிசெமினேட் டிபிக்கெலாம் செப்டோமைசின் தேவைப்படுறாங்க. செப்டோமைசின் இஸ் a drug which has autotoxicity. காது போயிடும் சொன்னாலே இந்த மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி நின்றோம். டிஸ்கண்டினியூஷன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் தமிழ் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் இப்போ இருக்கிறது. ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் போர்டு முன்னாடி இருந்தது. பட் ஐ லைக் த நேம். கண்ட்ரோலுங்கிறத விட எராடிகேஷன்ங்கிறது நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா, நிக்ஷைன்னு தெரியுமா? நிக்ஷை ஆப் தெரியுமா உங்க யாருக்கும்? இந்த ஆப் எப்படி தான் இருக்கும். நிக்ஷை ஆப் ஒரு வெப் பேஸ்டு ஒரு போர்ட்டல். அது
எல்லா தெரிஞ்சு வச்சிங்க எல்லாருமே டியூபர்குலோசிஸ் டயக்னோஸ் பண்ணனும் ஒரு இன்ஃபார்ம் இது இந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து இது உள்ள லாகின் பண்ண சொல்றது நம்மளே பண்ணலாம் அந்த வேலையை. ஆக்சுவலி எனக்கு வந்து செஸ்ட் ஃபிஷன்ஸ் இன்ஃபெக்ஷன் மெடிசன் ஸ்பெஷலி இருக்கிறதுனால அவங்களே பண்ணிடுறாங்க, நான் டேரக்டாக செய்யறதுல ஐ நோ தட். ஸோ இப்போ என்னன்னா இது ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு தெரியும், மற்றவங்களுக்கு நம்ம எப்படி வேறுபடுறோம்னு தெரியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுற மாதிரி 28 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட் சொல்லணும்னா நமக்கு அப்நார்மல் எத்தனை பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் மற்றவங்களுக்கு 20 டேஸ்க்கு பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நாட் ஓன்லி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் எனி நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இது 18 to 25 years old ஃபீமேல் அவங்களுக்கு பரவாயில்ல தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அது நமக்கு நம்ம அப்நார்மல்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம சரியா சாப்பிடல, நம்ம சரியில்லை, நம்ம வெயிட் குறையுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஸோ ask them to use this app. நிக்ஷய் போர்ட்டல் இன்னும் முக்கியமான விஷயம். நம்ம let us talk about Tamil Nadu. As of second quarter of 2024, I am talking about now, the total TB cases motivation rate is 124 per 1 lakh. Treatment success rate, the treatment success rate stands at 85%, showcasing progress in timely diagnosis and effective treatment. Achievement அதை விட்டுருங்க. Private sector notification ரொம்ப முக்கியம். I belong to that category. TB notification from the private sector have increased significantly from 44% to 89%. Do you think that we have become so powerful? இங்க ஒரு சைலண்டான ஒரு கன்ஃபவுண்டர் 2017 கோவிட் வந்துட்டு போன பிறகு லாங் கோவிட்ல நான் சொல்றேன், எவ்ரி சிங்கிள் பேஷண்ட், those who had covid, those who contracted, எல்லாருக்குமே bilateral inferior lingual lobe உடைய ஒரு சின்ன ஃபைப்ரோட்டிக் அட்டலக்டசிஸ் பிக்சர் எல்லாருக்கும் இருக்கு. Everyone is having it. Now it has become a normal diagnosis. Bilateral ground class opacity with inferior lower lingular lobe உடைய லோப்ல ஒரு ஃபைப்ரோட்டிக் ஒரு சேஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்கு. இட்ஸ் a scar. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு காஃப் கோல்டுன்னு போனவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தா அது தெரியுது, உடனே ஒரு டவுட் வந்துடும் டிபி அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் தே ஆர் கோயிங் ஃபார் ஏபி அண்ட் இப்போ எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் அழகாக வந்து முன்னாடி கவர்மெண்ட் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் 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 ஸ்க்ரீன் பண்ணாது. இப்போ பேஷண்ட்டை தானே அவர் வந்து எனக்கு இப்படி இருக்கு போய் நான் லங் பொசிஷன் பார்த்து ஏபிங்கிறது கண்டினியூ ஆகிறதுனால சக்ஸஸ் ரேட் ஹஸ் கான் அப். இதில் வந்து சைலண்ட் கன்ஃபவுண்டர் கோவிட் கிரியேட் பண்ண பயம். ஏன்னா என்ன வச்சு நான் சொல்லுவேன், எத்தனை பேரை நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். ரீசன் வந்து நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக், ஏன்னா சார் எக்ஸ்ரே அப்படின்னா நிறைய பேர் டிராவல்ஸ்க்கு எங்கேயாவது வெளிநாட்டு போகிறவங்க எக்ஸ்ரே எடுத்தா கொரி போட்டு அனுப்பிடுவாங்க. நிறைய கேசஸ் அப்படி வருது. அதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்க்ரீனிங்கிற சிபிசின்னு ஒன்று கையில் வச்சுட்டு நம்ம எத்தனை விஷயத்தை டயக்னோஸ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், we are not pharmacy students to talk about drugs. வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். இல்லைன்னா மருந்து வச்சு பிழைக்கிறதுலையோ உங்களை சுருக்கி நத்த மாதிரி உள்ளுக்குள்ள உங்களே நீங்கள் குறுக்கிக்காது. பிரைவேட் செக்டர் நோட்டிஃபிகேஷன் 44லேருந்து 89 மார்க்கு அந்த கோவிட்ங்கிறத குறும்புறத போட்டாலும் ஒரு முக்கியமான காரணம். நாட் ஜஸ்ட் டாக்டர். ஆல்கஹால் ஒரு ஹிடன் ஃபேக்ட். கண்டிப்பா இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு டிசீஸ் ஆல்கஹால் ஓப்பனா சொல்றேன். வயிறு எரியுது எனக்கெல்லாம். 18லேருந்து 35 வயசு இருக்கிற ஒருத்தனுக்கு லிவர் நார்மலா கிடையாது, ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் நார்மலா கிடையாது. எல்எஃப்டி நார்மலாக நான் பார்த்ததே இல்லை. காமா ஜிடிங்கிறது பிலோ 40ங்கிறது நான் பார்த்ததே கிடையாது என்னோட ஓபியில். எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் தட். இப்போல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்காதவன் வைக்கப்படுறான். இப்படிலாம் நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவன் மறைவாக உட்காந்து குடிப்பான். இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்காதவன் மறைவாக உட்காந்து குடிக்காம இருக்கான். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல பெரிய நீங்க என்ன டிசீஸ் எடுத்துக்கோங்க, நீங்க வெதர் டயபெட்டிக் ஆர் ஹைப்போதைராய்டிசம் வெதர் டிபி வாட்ஸ்எவர், alcohol is playing a very big role. The entire state is walking without liver. Pre-existing transaminase and elevation of gamma GT mistaken as ATT induced. இப்போ ATT போட்டுறாங்க பேஷண்ட்க்கு, கரெக்டா பிக் பண்ணிடுறாங்க, டயக்னோஸ் பண்ணிடுறாங்க, மாத்திரை போட்டுறாங்க. ஆனா ஒரு எல்எஃப்டி ஸ்கிரீனிங்க்கு எல்எஃப்டி பண்ணுவாங்க, இதுக்கு பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்பிட்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு சோடியம் ஆல்பரேட் எடுக்கிற பேஷண்ட் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. இதுல மட்டும் கிடையாது, ஸ்பிட்ஸ்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு எல்எஃப்டி எடுத்து பார்க்கும்போது டிரான்சாமினேட்டிஸ் எலிவேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான் போதும், உடனே எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. ஒன்ஸ் நிறுத்திட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றது இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். எல்லாருக்குமே டிரான்சாமினேட்டிஸ் இருக்கு. ஒரு சைலண்ட் கன்ஃபவுண்டர், நெகட்டிவ் கன்ஃபவுண்டர், extra-pulmonary tuberculosis, intestinal, GUTB, இதெல்லாம் no data is taken from any Google or any hospital. It is from my clinic. We have seen n number of intestinal ileocecal tuberculosis.
GTB, gastrointestinal TB, prostate, infective prostatitis, tubercular oophoreitis, tubercular seminal vesicitis, then spinal cord TB, caries spine, tubercular monoarthritis, enthesitis, and tuberculoma. All these cases were seen in a Siddha clinic with different symptoms. Is not classically a TB symptom. Weight loss kadayadu, no obese individual. There is no fever, nothing. But all were diagnosed. GUTV patient, they used to come up with the stones. GUTV patient may come up with a frequent urinary infection. E. coli அது இதுன்னு இருக்கும். பார்த்தா again and again திருப்பி பார்க்க வந்தவரைக்கும் உங்களுக்கு TB இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை நான் வேற ஒரு செஷன்ல சொல்றேன். இப்போ வந்து it is not a public health ஸ்டஃப்ங்கிறதால நான் டீடைலா போக விரும்பல. பன்னீர்ப்பு குடிநீர் கையாந்திர 2 ட்ரக் நான் இங்க சஜஸ்ட் பண்ண விரும்புறேன் எல்லாருக்கும். ATT உடைய அலிமெண்டரி காம்ப்ளிகேஷனுக்கு பேஷண்ட்டை தொடர்ந்து எனக்கு அவங்களோட பேஷண்டோட பிரச்சனை வந்து எரிச்சல், நெஞ்செரிச்சல், வயிறு வாமிட்டிங் வருது, என்னால் சாப்பிட முடியலங்கிறது தான். பன்னீர் பூ கஷாயங்கிற ரோஜா பூ கஷாயங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ATT கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு. பட் when the patient developed hepatocellular reaction, typical transaminases அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கையாண்டது முக்கியமாக 2 எடோலியா கார்னோசியா 1, அப்புறம் வந்து எக்லிப்டா ப்ரோஸ்டேட்டா. வெள்ளை மஞ்சள் கரிசால் ரெண்டுமே வெரி பிக், ரெண்டு நல்ல ரோல் பிளே பண்ணுது. அதோடைய ரோல் அளப்பரியது. டசன்ட் மீன் தட் இட்ஸ் ஹெப்படோ ப்ரொடெக்டார் நான் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் வாட் யூஸ். இட்ஸ் அ பாப்புலேஷன் சரி. ஆல்மோஸ்ட் இவ்வளோ பேஷண்ட் கொடுத்துருக்கோம், தே ஆர் குட், அவ்வளோதான். இட் டசன்ட் மீன் தட் இதுக்குன்னு அடிச்சு நான் சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்டடி நீங்க பண்ணாதான் புரியும். பட் ஆல் த பேஷண்ட் ஐ ஹவ் டயக்னோஸ் they are receiving this, none of them developed ATT induced either gastritis or none of them. I am very sure not even one patient. So 1, 2, 3, 4, 5 okay, but more than 100 or 200 patients na we have to take into account. P value is high la any research, the P value is bit high. Long covid ingiradhu 2022 la கோயம்புத்தூர்ல நடந்த CCR கான்ஃபரன்ஸ்ல I presented my experience. எல்லா டேட்டாவும் ப்ரொடியூஸ் பண்ண அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். அது சேம் பேஷண்ட் எப்படி இருக்காங்க, அது இல்லாத மற்ற பேஷண்ட் எப்படி இருக்காங்க பத்தி ஒரு சின்னதான் ஷார்ட்டா முடிச்சிடறேன் நான். டைம் அதிகமான somebody please notify me please. I have 5 minutes. I have only 5 minutes. 5 more minutes. Thank you very much. So you are so graceful. Long COVID, at least 65 million individuals around the world have long COVID based on a conservative estimated incidence of 10% of infected people and more than 51 million documented COVID-19 cases worldwide. The number is likely much higher due to many undocumented cases. I belong to this category. நிறைய டாக்குமெண்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ பேஷண்ட் லாங் கோவிட் இருக்காங்க. The incidence is estimated at 10 to 30% of non-hospitalized cases, 50 to 70% of hospitalized cases, 10 to 12% of vaccinated cases. I disagree with the vaccination because I am closely monitored vaccination on all the patients who were vaccinated. அவங்களுடைய சிபிசி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து கிளியர் கட்டாக நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள், இவ்வளோ பேஷண்ட்ஸ் நான் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஒன்லி ஒவ்வொரு கேட்டகரியும் ஒன்று நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ புரியும் என்னன்னு. லாங் கோவிட் கேசஸ் என்னெல்லாம் இருந்துச்சு. ஹார்ட் டிசீஸ் பிளைனாக போட்டிருக்காங்க, முக்கியமாக கார்டியோமயோபதிஸ் அண்ட் ரேர் cardiovascular disease like inferior wall MI, mood disorders, unexplainable depression. They may not be able to tell same thing. சாப்பிட பிடிக்கல, பேச பிடிக்கல. Anxiety, stroke mostly post serious. I don't know why. I have seen lot of post serious circulation stroke. It's not a typical stroke. They will have posterior inferior cerebral artery infarct. Why that specificity I don't know. Till date I don't know why that is so specific at posterior inferior cerebral artery. Because it goes unnoticed. Postural orthostatic tachycardia syndrome, also called POTS, ரொம்ப அதிகமா இருக்கு. Myalgic encephalomyelitis, chronic fatigue syndrome, also called MECFS. இது நிறைய இருக்கு, undiagnosed, எல்லாமே not documented properly. Muscle activation syndrome, இது ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். Fibromyalgia, diabetes, hyperlipidemia, amyloidosis கம்மியா கொடுத்திருக்காங்க. I have seen lot of amyloidosis cases, but luckily is not typical. அந்த வந்து சிஸ்டமிக் amyloidosis பேஷண்ட் இருப்பாங்கல்ல, renal failure with macroglasia, அந்த மாதிரி வர்றது கிடையாது. But all the patient, almost all the patient had perinephric fat stanting.
ஒரு அமைலாடு கிட்னியில் என்ன பிக்சர் இருக்குமோ அது எல்லா சிட்டியில இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லக்கிலி யாருமே புரோட்டீனூரிக்கா மாறல. புரோட்டீனூரியா வர்ற அளவுக்கு டேஞ்சரஸா டிசீஸா மாறல, ஸ்லோவா ரிவர்ஸ் ஆயிடுது. ஸோ இன் சச் வே வி ஆர் வெரி லக்கி. ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம எல்லா கேசஸ்க்குமே இருக்கு. இது என்னோட பேஷண்ட் டேட்டால இருந்து எடுத்தது. நீங்க பார்க்க வேண்டியது everything okay, but monocytosis is a sign of silent hemophagocytic reaction. ஒரு hemophagocytic reaction, ஒரு cytokine storm is underwayங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல மோனோசைட்டோசிஸ். ஏன்னா நாடி பார்க்க முடியாதனால நம்ம வந்து ஐ ரிலைட் ஆன் என்ன சொல்ற ரஞ்சாங்க பித்தம்னு வச்சுக்கோங்க செய்யலாம். ஐ ரிலைட் ஆன் CBC. All patients, those who had monocytosis had elevated D-dimer, interleukin 6. ஒரு கேள்வி எத்தனை பேருக்கு தெரியும் பார்ப்போம். ஒரு பேஷண்ட்டுக்கு நாடி பார்க்குறோம், நாடி பார்க்கவே முடியல, நாடி தெரியல ரெண்டு கையிலையும். இன்டர்லூக்கின் IL-6 வந்து more than 1000. What is the diagnosis? வேற எதுவுமே வேணாம் உங்களுக்கு, 1000 rupees பே நான் கொடுப்பேன். IL-6 is very high, more than 1000. நாடி பார்க்க முடியவில்லை என்பதுதான் ஃபைட்டிங். நாடியே தெரியல உங்களுக்கு என்னது, நானே ஆன்சர் பண்றேன். இந்த 1000 rupees போயிடும். Tuberculosis arthritis. Recently I diagnosed a patient because through நாடி நான் டயக்னோஸ் பண்ண பேஷண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரிஜினலா நாடி வச்சு டயக்னோஸ் பண்ணல, எனக்கு நாடியே தெரியல. நாடி தெரியாதனால டயக்னோசிஸ். அது சேம் IL-6, the IL-6 mediated arthritis and dangerous tuberculosis arthritis, same IL-6 got elevated more than 10 folds in COVID patients. யாராருக்கும் IL-6 ரொம்ப ஹையா இருந்துட்டே இருந்துச்சோ அவங்களால தான் லாங் கோவிட்ல மாட்டுறாங்க. Then amyloid A, I went for several amyloid A investigations. Almost 50% patient had high amyloid A level. And aldolase is another enzyme, acute phase reactant protein, elevated. இதெல்லாம் SLE ல இருக்கும். SLE ல இருக்கிறது, amyloidosis ல இருக்கிறது எல்லாமே கோவிட்ல இருந்தது. பட் இப்போ நான் வந்து சொல்ல போறது கொஞ்சம் மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து ஓவரா எமோஷனலா நான் சொல்ல தயாரா இல்லை. பட் when I preferred ferritin 179, it is okay. You see, ferritin தான் ஒரு பெரிய மார்க்கரா வந்து அந்த மார்க்கர் நார்மலா இருக்க பேஷண்ட்டுக்கு இன்டர்லூக்கின் was 52. ஸோ ferritin அதிகமா இருந்தா, அக்யூட் ஃபேஸ்ல அதிகமா இருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பான்டேனியஸ் ரிகவரி இருக்கும். they belong to பித்தா கேட்டகரி. பட் இன்டர்லூக்கின் belongs to வாதா கேட்டகரி. இது எல்லாத்தையுமே நீங்க வாத பித்தக்கம்னு பிரிக்கலாம். பட் அந்த கான்செப்சுவலேஷன், அதோட எக்ஸ்பிளேஷன் ரொம்ப டைம் எடுக்கிறதால நான் டைரக்டா going to the next topic. Serum homocysteine, vitamin D, vitamin B12, homocysteine went up. Naturally homocysteine எப்ப அதிகமா இருக்கும்னா B12 ரொம்ப கம்மியா இருக்கும் போது. Folic acid went down, vitamin D3 went down, homocysteine went up. These patients are vulnerable for vascular diseases. Vascular disease நம்ம நினைக்கிற மாதிரி peripheral vascular disease மட்டும் இல்ல, everywhere. சீக்கிரம் முடியறான்னு சொல்றதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார். வழி நடுக காட்ட முடியல சார், என்ன சார் பண்றது? Then protein S and protein C. The low protein C activity உள்ள பேஷண்ட் pre-existing இருந்தாங்கன்னா கோவிட்ல மாட்டிக்கிட்டாங்க. கோவிட்ல மாட்டின எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணவங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து வேக்சினேஷன் தான் காரணம் சொல்றது. காரணம் protein C and protein S active, low activity was a confounder in all we crucified vaccines. இல்லையா, வேக்சினை crucify பண்ணிட்டோம், இதனால தான் எல்லாம் நடந்ததுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த பயாலஜிக்கல் இன்சிடென்ட்ஸ்க்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டேட்டா இருந்தால் உங்களுக்கு புரியும். ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் வேக்சின். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வேக்சினுக்கு ரொம்ப எதிர்ப்பான தான் நான். பட் கண்கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, we shouldn't have any emotional attachment with anything. இலவம்பு கஷாயம் இதுல இமோஷனல் அட்டாச்மெண்ட் கூடாது. எந்த ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டரும் குரோசின் மேல பாசமா இருப்பாங்களா? ஆனா எல்லா சித்தா டாக்டரும் இலவம்பு கஷாயம் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. These are two drug. எனக்கு please note it down. சுரக்கஞ்சிங்கிறது சுக்கு மற்றும் கொள்ளுக்காவலை சேர்ந்த கஞ்சி. ரெண்டாவது சீதசுர வாதசனி குடி, ரெண்டே மருந்து. இன்னொன்னு வில்வ வேர்க்குடி. 3 தான் நான் யூஸ் பண்ண ட்ரக். Almost all the 6000 patients were given the same drug. But luckily I couldn't see any long COVID impact. Very rarely. Age old people, non CA patients, இவங்களுக்கு தான் வந்து லாங் கோவிட் அங்கங்க லைட்டா வந்துச்சு. மற்றபடி எல்லாமே எவ்ரி ஒன் எஸ்கேப்டு. ஐ மானிட்டர் தி இன்வெஸ்டிகேஷன் நான் கண்டினியூஸா எவ்ரி இயர். முதல்ல 3 days once, then for 1 month once, அப்புறம் 6 month once கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணி ஹேவ் டேட்டா. அண்ட் சித்தா மெடிசன் யூஸ் பண்ணாத பேஷண்ட் டேட்டாவும் எங்கிட்ட இருக்கு. ஸோ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு.
Even now, very big sample size, evidence இருந்தாலுமே I don't want to tell you that it is a drug for COVID. அதான் சயின்ஸ், அப்படி சொல்ல முடியாது. என்னுடைய கிளினிக் ஸ்டேட்டஸ் இது. This particular 2 slide actually bit irrelevant to the topic, but there is some relevance. இது எல்லாமே வந்து எய்ம்ஸ்ல உள்ள ஓபியில் போய் எடுத்த கேஸ் இல்லை, அமிர்தா சித்தா மெடிசன் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் கிளினிக்ல உள்ள கேசஸ். வேகமாக வாசிக்கிறேன். Psoriatic arthritis, you know, mixed connective disorder, you may know, Hashimoto's, you know, Sjogren's, you know, subcutaneous. Sjogren's கிறது வரல் சூளை, அதுக்கான டைரக்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து மருதம்பட்டை சூர்ணம் இல்லையா? கோர வயிற்று வலி போகும் மருதம்பட்டை சூர்ணம், வரல் சூளை போகும் மருதம்பட்டை பாட்டில் இருக்கும். மருதம்பட்டை ஒரு தோற்பு செய்ய உள்ளது, ஆனால் வாதத்தை விருத்தி பண்ணக்கூடியது, ஆனால் வாத நோய்க்கு மருந்து. ஆனால் இன்னமும் கதை விட்டு இருக்கும்ல, தோற்பு செய்ய கொடுக்கக்கூடாதுன்னு. ஆண்ட்ராஸ் ரெண்டுக்குமே டெக்ஸ்ட் எவிடன்ஸ் இருக்கு பாரு. Sjogren's, subcutaneous SLE, limited cutaneous SLE, autoimmune polyarthrosis, seropositive RA, primary biliary cholangitis, hyper IgE syndrome, infectious terminal urethritis, Rickets, disseminated TB, Rickets on the infection வராது, H. pylori infection, hepatitis B. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நிறைய பார்த்தது atrophic antelgastritis patients. நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் atrophic antelgastritis is a வாதா disease. It's a part of polyclonal autoimmune disorder. அதுல atrophic autoimmune disease இது ஆக்சுவலி ரெண்டு விஷயம் வரும். நீங்க அடிக்கடி பார்க்குற புழுவெட்டு இருக்கு இல்லையா, the early sign of lupus nephritis. Alopecia areata, if it doesn't respond to drug, it goes beyond, always do A&E. It's an information for you. Hepatitis, amoebic colitis, fungal sinus, otitis media, and Ramsay syndrome. These are the cases from my OP. எல்லா பேஷண்ட்டுக்கும் மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இருந்தது. நாட் ஈவன் ஒன் பேஷண்ட் இஸ் a single static patient. இவங்க எல்லாருமே இதர் டயபெட்டிக் ஆர் ஹைப்பர்டென்ஷன் ஆர் ஹைப்போதைராய்டிசம் ஏதோ ஒன்று இருக்கிற பேஷண்ட். இதில் யாருமே சிங்கிளா பிரைமரி பிலியரி கொலாஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற பேஷண்ட் வந்து அவங்க அப்படிப்பட்டு இல்லை, அவங்க டயபெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் வந்தாலும் டயபெட்டிக் ட்ரீட் பண்ணாங்க, அவங்களுக்கு வேற இருக்கான்னு பாருங்க. அட் பிரசன்ட் 2024 நாட் ஈவன் ஒன் பேஷண்ட் இஸ் ஹேவிங் சிங்கிள் டிசீஸ். தீஸ் ஆர் த கேசஸ் ஐ எம் சீயிங். அப்புறம் பெரோனியல் நர்வ் என்ட்ராப்மென்ட் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லிடுறேன். லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராமுக்கு நம்ம சப்போர்ட்னா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மோனோ நியூரைட்டிஸ் பேஷண்ட், டபுள் கிரஷ் சிண்ட்ரோம், போத் ரேடியல் அஸ் வெல் அஸ் மீடியன் நர்வ் நியூரைட்டிஸோட போகிற பேஷண்ட்ஸ்க்கு ஹேண்ட்ஸ் அண்ட் பாசிபிலிட்டி இருக்குது. டெஸ்ட்லாம் பாசிட்டிவாக இல்லைன்னா கூட ஒரு லெப்ராலஜிஸ்ட் அனுப்பி ஒரு அவங்களுடைய மல்டி ட்ரக் ரெஜிமெண்ட் கொடுத்தாங்கன்னா பேஷண்ட் வில் பிகம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஸோ சைலண்டாக இருக்கும், டயக்னோஸ்டிக் ரெசிஸ்டன்ட் இது ஹேண்ட்ஸன்ஸ் இருக்கும். நம்ம ஓப்பில் தான் அதிகம் வரும், ஏன்னா எதுக்குமே கேட்காது, எங்கேயும் டயக்னோஸ் பண்ண முடியாது. நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளியர் கட் பிக்சர் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இதெல்லாம் நான் பார்த்த கேசஸ். I have no special talent. I am passionately curious. That's all. Thank you.